ஹாய், இன்னைக்கு ஏர்ட்ரை கிளேயில் மினியேச்சர் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஏர்ட்ரை கிளே எடுத்துக்கோங்க. ஏர்ட்ரை கிளே சரிசமமாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம இயரிங் பேஸில் இயரிங் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பீஸும் அந்த பீஸும் ஒரே மாதிரியே ஒரே ஷேப்பில் ரவுண்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் டோனட் எப்படி இருக்கும் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏர்ட்ரை கிளே பேக் பண்ண தேவையில்லை, ஈஸியாக ஏரில் வந்து காஞ்சிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். ரவுண்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நிறையா டூல் பார்த்துருப்பீங்க, லைக் குச்சி மிட்டாய், அப்புறம் வீட்டில் இருக்கிறது தான். உங்களுக்கு எவ்வளோ பெருசு எடுக்கிறீங்களோ, டோனட் எப்போதும் வந்து இது மினியேச்சராக இருக்கிறதுனால சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நடுவில் சென்டர் பார்த்து அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜாக்கிரதையாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்துகிட்டு அப்புறம் பாருங்கள், சரிசமமாக ரெண்டுமே ஈக்குவலாக சரிசமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். இது வந்து சாஃப்ட் பேஸ்டல். நமக்கு ஆயில் பேஸ்டல்லாம் சரி வராது. சாக் பேஸ்டல் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து சாஃப்ட் பேஸ்டல். எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா கிராஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி இடத்துலையும் இருக்கும். நான் ஒரு பீஸ் வந்து இப்போ நான் வந்து கலர் பண்ணி வச்சுருக்கேன் சாஃப்ட் பேஸ்டலில் வச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபாயில், அதாவது அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக மேலே அதெல்லாம் அழுத்திப்போம். இப்போ இன்னொரு பீஸ் இருக்குது, அதை எப்படி கலர் பண்ணுறதுனாக்கா, ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரௌன் கோட்டிங்கையும் அந்த ஆரஞ்சு என்ன பண்ணுவோம்னாக்கா லைட்டாக அதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஏர்ட்ரை கிளே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் வந்து அந்த சைடில் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து அந்த கலர் படுற மாதிரி நம்ம வச்சுப்போம். நீங்கள் டோனட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், எப்படின்னாக்கா நடுவில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், அந்த டெக்ஸ்சர் வந்து நடுவில் இருக்கும் அந்த சைடில். ஃபஸ்ட்டு நம்ம இது கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு இப்போது அந்த சைடில் இருக்கிற டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். சைடில் வந்து நம்ம வேக வைக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், மேலேயும் கீழேயும். அந்தக்கு நம்ம ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம நடுவில் அந்த இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கிளியராக அந்த பேஸ்டல் கலரை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்கும் இந்த பேஸ்டல் கலர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதாவது கலர்ஸ் கொடுக்கணுன்னாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் டோனட் பார்த்துருப்பீங்க, கடையில் பல விதமாக இருக்கும், பல டிசைன்ஸில் இருக்கும், பல மாடலில் இருக்கும், பல டேஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி இப்போ வந்து நான் வந்து சுகர் பேஸ், அதாவது எனக்கு ஒயிட் கலர் கில்டர் பவுடர் இருக்குது, இப்போ பேக்கெட்டில் காமிச்சா மாதிரி. அது மாதிரியும் மார்க்கெட்டில் கிடக்கு, நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒயிட் சாண்ட் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப பெட்டர். ஒயிட் சாண்டில் இது பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக இது வந்து ட்ரையாக ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா, பேபி வைப்பு கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்படி இல்லைனாக்கா டிஷ்யூ பேப்பரில் ரொம்ப தண்ணி இல்லாமல் லைட்டாக தண்ணி வச்சுட்டு அதை லைட்டாக அந்த பீஸை மட்டும் நனைச்சிட்டு அந்த சாண்டில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எனக்கு ஒயிட் சாண்ட் கிடைக்கல, ஸோ நான் வந்து கில்ட்டர் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மேலே வந்து சுகர் கோட்டிங் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப சின்னது பாருங்கள், அந்த கையளவுக்கு ரொம்ப மினியேச்சர் டோனட் இது. இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஒரு ஐபின்னை வந்து நம்ம மேலே வந்து ஸ்க்ரூ மாதிரி ஐபின் சின்னதாக ஹோல்ட் பண்ணி அது வெளியில் அந்த ஓட்டையில் தெரியாத அளவுக்கு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏர்ட்ரை கிளே நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படி இல்லைனா ஒரு ஓவர் நைட் நீங்கள் விட்டிங்கனாக்கா ஈஸியாக காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மினியேச்சர் டோனட் ரெடி ஆகிடுச்சு. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையா மினியேச்சர்ஸ் ப்ளஸ் சீவிங்
அப்படி இல்லைன்னா கிராஃப்ட் Airdry கிளேயில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை.